நீ வீழ்ந்து கிடக்கிறாய், அந்த வீழ்ச்சியின் அடையாளம் தான் துக்கமாய் இருப்பது, அந்த வீழ்ச்சியின் அடையாளம் தான் சோகமாய் இருப்பது, அந்த வீழ்ச்சியின் அடையாளம் தான் எதை எடுத்தாலும் செய்ய முடியாமல் இருப்பது, அந்த வீழ்ச்சியின் அடையாளம் தான் ஒரு வேலையும் கிடைக்காமல் இருப்பது, அந்த வீழ்ச்சியின் அடையாளம் தான் பற்றாக்குறையை கொண்டு வருகிறது, அந்த வீழ்ச்சியின் அடையாளம் தான் பிரிவினைகளையும் பிளவுகளையும் கொண்டு வருகிறது. இதெல்லாம் வீழ்ச்சிக்கான அடையாளம். இதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் தீச்செயல்களை விட்டு நீ திரும்பி வா. ஓசையா 14:1, உன் தீச்செயல்களை விட்டு என்னை திரும்பி வா, அப்பொழுது உன் வாழ்க்கை என்னாகும்? செழுமையாக மாறும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தொடர்ச்சி என்ன சொல்றார் பாருங்க. மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள், தீவினை அனைத்தையும் அகற்றி அருளும். ஆமா, எதை அகற்றணும்? தீவினை. தீவினை எல்லாம் என்னை விட்டு அகற்றி அருளும். நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நல்லதை மட்டுமே நான் ஏற்கக்கூடிய வேண்டுவனாக நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் எங்கள் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள், மொழினா வார்த்தைகள் வரக்கூடியவை, கனிகளை உமக்கு அளிப்போம். அது உமக்கு உகந்ததாக என் வாயிலிருந்து புறப்பட்டு வருவதாக. நீங்க விரும்புகிறது என் வாயிலிருந்து வெளிவரட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தங்க? நீங்க பேசுற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வெளிவரும்போது அது யாருக்குரியதா இருக்கணும்? கடவுளுக்குரியதா இருக்கும். அதான் தொடக்கத்தில் தாவீது சொன்னார், உன் வழிகள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணி. இப்போ ஓசையா இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் பேசுகிறார் தன் சொந்த ஜனத்தோடு. பாருங்க, உன் வாய்மொழிகள் அனைத்தும் அது கனிகளாய் இருக்கட்டும். அது இவரை நோக்கி இருக்கிறதா. கனிகள்னா உன் வாய் நின்று புறப்படுகிற வார்த்தைகள், அது கடவுளுக்குரியதா இருக்கணும். அப்பதான் நாம கடவுளின் மக்களாக மாறுவோம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அப்ப கடவுள் என்ன பண்ணுவாரா? நீங்க 2ல இருந்து 8 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துவேன்? ஒலிவ மரத்தை போல உன்னுங்களை நான் உயர்த்துவேன்னு சொல்றார். ஏன்? அந்த ஒலிவ மரத்துக்கு ஆயுசு காலங்கள் கிடையாது. இன்றும் இயேசு இருந்த காலத்திலிருந்து அதே மரம் இன்றும் இருக்கிறது. அது இயேசுவை பார்த்தது, இன்று நீ போனா உன்னையும் பார்க்குது. அது இயேசுவை தெரியும், உன்னை என்னன்னு தெரியும். பல கோடி மக்கள் சந்தித்தார்களே, அத்தனை கோடி மக்களையும் அந்த மரத்துக்கு தெரியும். அவ்வளோ சக்தி வாய்ந்ததை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க திரும்பி வரும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்.